ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வெக்காபுலரியோட டே 3 பார்ப்போம். இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய வெக்காபுலரிஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பர்ஸே கிடையாதுப்பா. அதனால நல்லபடியாக டெய்லி வெக்காபுலரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், chaotic அப்படிங்கிறது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். இது என்னன்னா இதோட மீனிங் என்னன்னா ஒழுங்கற்ற, அதாவது கரெக்டா ஆர்கனைஸ் இல்லாம ஒரு டிசிப்ளின்ட் இல்லாதது அப்படிங்கிறது தான் chaotic. அதோட சினோனிம்ஸ் வந்து disorderly, disordered, disorganized. ஆன்டோனிம்ஸ் வந்து ஆர்டர்லி. அது கரெக்ட். டிசார்டர்ஸ்னா ஆர்டர் அப்படிங்கிறதான ஆன்டோனிம்ஸ். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். The administrations of finance was a chaotic as the condition of parliament. ஓகேங்களா. செகண்ட் வந்து வல்லுனரபிள். வல்லுனரபிள் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். இதோட மீனிங் என்னன்னா பாதிக்கக்கூடிய, அதாவது அதால அஃபெக்ட் ஆகிறது அப்படிங்கிறது, இல்லைன்னா சேஃப் இல்லாம இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து வல்லுனரபிள். அதோட சினோனியம்ஸ் அட் ரிஸ்க், endangered, அன்சேஃபா இருக்கிறது. ஆன்டோனியம்ஸ் invulnerable. ஓகேங்களா. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், children are the most vulnerable members of society. ஓகேங்களா. children are the most vulnerable members of society. அடுத்து வந்து spurn அப்படின்றது வந்து நிராகரித்தல்னா உங்களை ரிஜெக்ட் பண்றது, நீங்க வேணாம் அப்படிங்கிறது மாதிரியோ, இல்ல வந்து அவங்கள அந்த பொசிஷன்ல இருந்து ஸ்டாப் பண்றதோ அந்த மாதிரி. சினோனிம்ஸ் வந்து ரெஃப்யூஸ், டிக்ளைன், ரிஜெக்ட். அண்ட் ரெக்ரெட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது ஆக்சுவலாக கிடையாது. நிராகரித்தல் வேற, ரெக்ரெட் வேற. ரெக்ரெட் அப்படின்றது வந்து நம்ம அதை பண்ணியிருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு பேர் தான் ரெக்ரெட். நிராகரித்தல் கம்ப்ளீட்லி வேற. அண்ட் ஆன்டோனிம்ஸ் வந்து அடோருங்கிறது தான் ஸ்பர்னோட ஆன்டோனிம்ஸ். Example sentence, he spoke gruffly as if afraid that his invitation would be spurned. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், retreat அப்படிங்கிறது வந்து பின்வாங்குதல், அதாவது பேக் அடிச்சிடுறது, அதுதான் பின்வாங்குதல். சினோனிம்ஸ் வந்து withdraw, retire, drawback. ஓகேங்களா. ஆன்டோனிம்ஸ் அட்வான்ஸ். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ், when the enemy attacked, our troops were forced to retreat. When the enemy attacked, our troops were forced to retreat. அதாவது நம்மள எனிமீஸ் வந்து அட்டாக் பண்ண போறாங்கன்னா நம்ம மொத்த கேங்கும் வந்து பின்வாங்கிடலாம். பின்வாங்கலாம் மீன்ஸ் கொஞ்சம் பதுங்கலான்றது, அந்த மீனிங் தான். ஓகே. மவுண்ட்ங்கிறது வேர்ப். ஸோ இது வந்து இன்க்ரீசிங்னு அர்த்தம், அதிகரித்தல் அப்படிங்கிறது. ஸோ இதோட சினோனியம்ஸ் இன்க்ரீஸ், க்ரோ, ரைஸ். இது எல்லாத்துக்குமே மீனிங் ஒன்று தான். ஆன்டோனியம்ஸ் ஆப்வியஸ்லி டிக்ரீஸ். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், த காஸ்ட் மவுண்ட் அப் when we buy a home. அதாவது நம்ம வீடு வாங்க போகும்போது அதோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து, ஏன்னா நம்ம இன்னைக்கு இருக்க ரேட் அடுத்த நாள் இருக்காது இல்லைங்களா, அதனால காஸ்ட் மவுண்ட் அப் அப்படிங்கிற சடன் இன்க்ரீஸை தான் வந்து மவுண்ட்னு சொல்லுவோம். அடுத்து லேக்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பில்லாத, அதாவது அலட்சியமான, அந்த மாதிரி கூட நீங்க கண்டிப்பில்லாத, அதுல ஒரு ஸ்ட்ரிக்டா இல்லாதது, பிளஸ் வந்து அலட்சியம் அப்படின்னு கூட இதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. அடுத்தது இதோட சினோனிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்ஷார்ட், நெக்லிஜென்ட்ன்றதும் வந்து ஒரு முக்கியமான சினோனிம், முக்கியமான வேர்டு. இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்லிஜென்ட் அப்படின்னா லேக்ஸ், அதோட சினோனிம்ஸா போடலாம். அடுத்து வந்து ஆன்டோனிம் வந்து ஸ்டர்ன். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், we must not be lax with our security. செக்யூரிட்டி விஷயத்துல நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட் இல்லாம அசால்ட்டா இருந்துடக்கூடாது, தான் அலட்சியமா இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட சென்டென்ஸ். அண்ட் வந்து டயர் அப்படிங்கிறது வந்து மிக பயங்கரமான அப்படிங்கிறது தான் மீனிங். சினோனிம்ஸ் என்னன்னா டெரிபிள்னா தெரியும்ல, அது பார்க்கவே பயங்கரமா இருக்கும், லுக்ஸ் டெரிபிள் அப்படின்னே டெரிபிளி டேஞ்சரஸ் அப்படின்றதும் சொல்லுவாங்க. அது மாதிரி ட்ரெட்ஃபுல், அப்பேலிங் அப்படிங்கிறதோட மீனிங் டயர். ஆன்டோனிம்ஸ் பார்த்தீங்கன்னா குட். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், மிஸ்யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ் கேன் ஹாவ் டயர் அவுட்கம்ஸ். அதாவது ட்ரக்ஸை மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு விபரீதமான அவுட்கம்ஸ் வரும் இல்லைங்களா, அதுதான் விபரீதமான, பயங்கரமான, அந்த மாதிரி மீனிங். அடுத்து வந்து டிஸ்என்கேஜ்னா திருப்பி வாங்குறது, மீண்டும், அதாவது அகைன் அண்ட் அகைன் அதை வாங்குறதோ, இல்லை வந்து கீப் ஆன் டூயிங் தட். அண்ட் சினோனிம்ஸ் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா, லீவ், புல் அவுட் ஆஃப், அதாவது திரும்ப பெறுதல். ஓகேங்களா. மீண்டும் வராது, திரும்ப பெறுதல் அப்படிங்கிறது தான் மீனிங்.
So withdraw, leave or pull out of. Antonyms வந்து enter பண்றது, withdraw பண்றது, enter பண்றது. இதான் synonyms and antonyms. The example sentences: the commanders the commanders disengaged their forces. ஓகேங்களா? அடுத்து வந்து reprieve அப்படின்னா அதாவது எப்படி சொல்ல, தண்டனை நிலைநாட்டல் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பனிஷ்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அந்த பனிஷ்மெண்ட்டை ஸ்டே பண்ணி வைக்கிறது, அதுதான் வந்து ரெப்ரீவ். சினோனிம்ஸ் வந்து pardon, spare, acquit. Antonyms வந்து charge. Example sentence: he was sentenced to death but then reprieved. reprievedனா அந்த தண்டனையை நிறைவேற்றிட்டாங்க, அதுதான் அந்த பனிஷ்மெண்ட்டை நிறைவேற்றிருக்காங்க. அவங்க டெத் சென்டென்ஸ், அவங்களுக்கு வந்து டெத் அப்படிங்கிறத பனிஷ்மெண்ட்டா கொடுத்தாங்கன்னா அதை நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸ்டான்ச். ஸ்டான்ச்னா நம்பிக்கையான, ஐ மீன் ட்ரஸ்டபிளா இருக்கிறது இல்லைங்களா, லாயலா ஹானஸ்டா இருக்கிறது. ஸ்டால்வார்ட் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். சினோனியம்ஸ்: லாயல், ஃபெய்த்ஃபுல். ஆன்டோனியம்ஸ்: டிஸ்லாயல். எக்ஸாம்பிள்: he is known for being a staunch supporters of the anti-nuclear lobby. ஸ்டான்ச் சப்போர்ட்டர் அப்படின்னா நம்பிக்கையான ஒரு சப்போர்ட்டரா இருக்கிறாங்க அப்படின்றது. நீட்லெஸ் அப்படின்னா அவசியம், நமக்கு அன்னெசரியான திங்ஸ், இது நமக்கு தேவையில்லாதது அப்படிங்கிறது. அது தேவையில்லாத மீன்ஸ் அது அவசியம் இல்லை, கண்டிப்பா இருக்கணும்ன்ற கட்டாயம் கிடையாது அப்படிங்கிறது. சினோனியம்ஸ்: இன்எசென்ஷியல், நான் எசென்ஷியல். இன்எசென்ஷியலும் எழுதலாம், நான் எசென்ஷியலும். Antonyms: necessary. Example sentences: I deplore needless waste. I deplore needless waste. ஓகேங்களா? defection அப்படின்னா விலகுதல், அதாவது விலகுதல், ஐ மீன் அவங்க வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த இதை எழுதி பதவி விலகுதல், ஆர் எல்ஸ் வந்து பின்வாங்கிறதுன்னு சொல்ல முடியாது, அந்த அந்த பொசிஷன்ல இருந்து கீழே இறங்குறது அப்படின்றது கூட மீனிங் தான் டிஃபெக்ஷன். அண்ட் அதுக்கு வந்து சினோனியம்ஸ் வந்து டிசர்ஷன், absconding, decamping. abscondingனா காணாமல் போயிடுறது, அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க அந்த இதில், அந்த ஐ மீன் அந்த பர்சனே அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்கன்னா, அந்த ஸ்கூல் கண்டினியூஸாக வராமல் இருக்கவங்களை என்ன பண்ணால் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. ஐ மீன் ஒரு நாள் 2 நாள் நீங்கள் வராமல் இருக்கிறதுக்கு பேர் லீவ். ஆனால் ஒரு பல மாதங்களாகவே அவங்கள காணவே காணா, மேபி எங்கேயாவது இருப்பாங்க, பட் இந்த வேலைக்கு அவங்க காணா அப்படின்ற போது அப்ஸ்காண்ட் ஆகுது. அண்ட் ஆன்டோனிம்ஸ் வந்து ஜாயினிங். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்: one defecation from the government dissolved டெமோரஸ் மெஜாரிட்டி. டெஃபிகேஷன் ஒரே ஒருத்தர் வந்து இல்லாம ஐ மீன் அந்த பொசிஷன் ஒருத்தர் இல்லாததுனால அந்த கவர்மெண்ட் வந்து டிசால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரே ஒரு ஓட்டு மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ மெஜாரிட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு பர்சன், ஒன்லி 1% அங்கே சப்போர்ட்டுக்கு இல்லை அப்படிங்கும்போது அந்த கவர்மெண்ட் வந்து டிசால்வ் ஆயிடுச்சு, டு டெமோரஸ் மெஜாரிட்டிக்கு அப்படின்ற மாதிரி மீனிங். ரிபெல்லியன்னா அவங்களுக்கு அப்போஸ் பண்றது, ஐ மீன் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ஸோ டிஃபியன்ஸ். சினோனியம்ஸ் வந்து disobedience or insubordination. Antonyms: obedience. What she did was nothing but an act of teenage rebellion. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஹேசன்னா ஃபாஸ்டா மூவ் ஆகுறது. ஓகேங்களா? வேகமா செய்யறது. ஸ்பீடப், இந்த ரியாக்ஷன் வந்து கேட்டலிஸ்ட் பண்றது. ஓகேங்களா? ஸ்பீடப் பண்றது. Antonyms: accelerate or quicken. Antonyms: delay or late. Late கூட ஒரு மீனிங் antonyms தான். Example sentences: this strategy probably hastened his death from heart diseases. அதாவது அவங்க இந்த this tragedy probably hastened his death from the heart diseasesனா இந்த இப்போ ஏதாவது ஒரு விபத்து நடந்திருக்கலாம், ஏதோ ஒரு சம்பவத்தினால இவங்களோட ஹார்ட் டிசீஸ் வந்து ஐ மீன் அதோட அஃபெக்ட் பண்ற அந்த இம்பாக்ட் வந்து ஃபாஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மீனிங். அவுட்ரேஜியஸ் அப்படிங்கிறது வந்து ஆச்சரியமூட்டுற மாதிரி இருக்கு, விசித்திரமானது ஆச்சரியமூட்டுற மாதிரி எக்ஸ்கிளைம்டா இருக்கும். ஸோ இட்ஸ் மீனிங் வந்து டேசில். சினோனிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்லிங், ஸ்ட்ரைக்கிங். ஆன்டோனிம்ஸ்: inconspicuous. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்: her routines and leotards tends to be outrageous. outstanding அப்படிங்கிற கூட outrageous வச்சுக்கலாம். withstand அப்படின்னா எதிர்க்கிறது, ஐ மீன் அப்போஸ் பண்றது. resist. synonyms: hold out against or stand up to. Antonyms: given. Example sentence:
The structure had been designed to withstand winds of more than 100 milli per hour. ஸ்னாப்னா பிரேக், அதாவது முறிவு, ஓகேங்களா, பிரேக் ஆகுறது. broken, அத fracture, splinter. Antonyms: hold. Example sentence: the strings of the guitar kept snapping. அதாவது அந்த கிட்டாரோட ஸ்ட்ரிங்ஸ் இருக்குங்களா, கீப் ஆன் வந்து அது உடஞ்சிக்கிட்டே இருக்கு, அது முறிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றது. அடுத்து கான்டெஸ்ட் அப்படின்னா அதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது, அப்போஸ் பண்றது. synonyms: challenge, dispute. Antonyms: agree with. Example sentence: the former orderly contest his dismissal. அடுத்து vigorனா இட்ஸ் a noun, உற்சாகமா, enthusiastic அப்படின்னு சொல்லுவாங்களா, enthusiastic. அது வந்து robustness. synonyms வந்து hardiness and strength. Antonyms வந்து weakness. And example sentence: I am 69 but still full of vigor and vitality. இன்னமும் நான் வந்து எனக்கு 69 வயசு ஆனாலுமே ஸ்டில் நான் வந்து ரொம்ப எந்துவா இருக்கேன், எந்தூசியாஸ்டிக்கா இருக்கேன் அப்படின்றது தான் மீனிங். சர்ரியல் அப்படிங்கிறது வந்து பொய், அவ்வளவுதான். சர்ரியல் அப்படி, அதான் ரியலுக்கும் அப்படியே ஆப்போசிட் தான். மெய்யல்லாத அன்ரியல் அப்படிங்கிறது. அதுவும் bizarre and unusual. Antonyms: real. Example sentence: the story was surreal, mix of fact and fantasy. இந்த கதை வந்து நிறைய உண்மையில்லாத சம்பவங்களும் அண்ட் ஃபேண்டசி கலந்து இருந்தது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு 20 வெக்காபுலரிஸ் பார்த்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு அதை நிறைய டே பை டே டெய்லி நீங்கள் ரொட்டீனில் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே மெமரைஸ் ஆகிடும். ஒரு 1000க்கு மேலே அந்த இது இருந்துச்சுன்னா ஷார்ட்டாக 1000 மேலே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வெக்காபுலரிஸ் வந்து தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்டாக நீங்கள் 4 மார்க்ஸ்னாலும் வாங்கிடலாம். ஸோ நீங்கள் வெக்காபுலரிஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க. நம்ம 100 டேஸில் 1000 கிட்ட நம்ம 1000க்கு மேலவே பழகிடலாம். ஐ மீன் வெக்காபுலரி கற்றுக்கிட்டு இருக்கலாம். ஸோ டோன்ட் வரி, எந்த இதை பற்றியும் யோசிக்காதீங்க. இங்கிலீஷ்க்கு வந்து இந்த வெக்காபுலரிஸ் வந்து ரொம்ப பேஸு. அதுக்கப்புறம் தான் இந்த ரூல்ஸ் அண்ட் அது எல்லாமே வந்து வரும். ஸோ இதை கண்டினியூஸாக பாருங்கள். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.